உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, வீட்டில் எப்படி போகுது, இன்னைக்கு இந்த ஒன் டே எப்படி போகுது அப்படின்றது தான் ஒரு விளாகாக பார்க்க போகிறோம். இதுவரை கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் இப்போயே நம்ம பேசிக்கிட்டே என் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கிட்டே வீடியோ போடுவோன்னு தான் ஃபோனை எடுத்தேன். ஆனால் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அதோட வீடியோ ஆன் பண்ணி ஓரத்தில் வச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம்னா ஆரம்பிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் விளக்கியாச்சு. விளக்கிட்டு ஹஸ்பண்ட் இறால் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இறாலை உரிப்போம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். வீட்டுக்குள்ளே ஏன் உரிக்கலைன்னு கேட்டால் அந்த அதிகமாக வரும் இறால் ஸ்மெல்லும் ஓவராக அடிக்கும். அதனால வீட்டுக்குள்ளே வச்சு உரிக்கலை, வெளியே வாசலில் வச்சு தான் உரித்தேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆமாங்க, என் பொண்ணு சொன்ன மாதிரி உலைய போட்டாச்சு. அடுத்து நம்ம இறால் கிரேவி வைக்க எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் இப்படி தான் இறால் கிரேவி வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருப்பேன். அந்த வெள்ளைப்பூடு அதில் போட்டு சேர்த்து வதக்கி அப்புறம் வெங்காயம், எனக்கு வெங்காயம் நிறையா தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா இறால் நம்ம இத்தனைக்கும் பெரிய பெரிய இறால் தான், சின்ன இறால் கிடையாது. ஆனால் இறால் நம்ம வீட்டில் பத்தவே பத்தாது எவ்வளோ வச்சாலும். அதனால் வெங்காயத்தை நிறையா போட்டுருவேன். போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ரொம்ப போட மாட்டேன், ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன். அதோட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கவும் அப்புறம் இறால் நல்லா அலசி வச்சுருந்தேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கவுச்சிலாம் ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் மட்டும்தான் போடுவேன், மற்ற எதுவும் போட மாட்டேன். அப்புறம் இடையில எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. அதோட அவங்கள்ட்டையும் பேசிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா இறாலை வேக வச்சாச்சு. மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். அதோட நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அப்புறம் என் மகளுக்கு உடனே சொல்லிடுச்சுங்க, அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இறால்னாலே சீக்கிரமே வச்சு சாப்பிட்ருவோம் எங்கள் வீட்டில். அதனால தான் எங்கள் வீட்டில் பத்தவே பத்தாது. அப்புறம் எல்லோரும் உக்காந்துட்டாளுங்க. அப்புறம் என் பொண்ணு 2 பேரும் சூப்பராக இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க. வாவ், ரைட் ரைஸ் தான். அதுதான் சாம்பார். ரசம் சாம்பார் மாதிரிச்சு இல்ல, ரசம் இறால் சோறு. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் சேர்ந்து வளர்ப்பேன் இதோட. சரி, பாய். லவ் யூ.